வழக்கை ஆரம்பிக்கலாம். யுவர் ஆனர், இந்த கேஸில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள கண்ணபிரான், கபாலி, ஜம்புலிங்கம் ஆகிய மூவரையும் விசாரிக்க அனுமதி வேண்டுகிறேன். எஸ், ப்ரொசீட். ஐ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அரசு தரப்பு வக்கீல் எனது கட்சிக்காரர்களை மரியாதை குறைவாக அழைக்கிறார். எனது கட்சிக்காரர்கள் பெரிய பெரிய தொழிலதிபர்களாகவும் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள். அவர்களை மரியாதையின்றி பேசுவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். மைலார்ட், அது மட்டுமல்லாமல் எனது கட்சிக்காரர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதை தவிர இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. அப்ஜெக்ஷன் சஸ்டைன்ட். சாரி மை லார்ட். கண்ணபுரான், 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 ஜம்புலிங்கம், 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 கபாலி, கபாலி, கபாலி. இங்கு நடந்த அசம்பாவிதத்தின் காரணமாக இந்த வழக்கை மறுதேதியிட்டு ஒத்திவைக்கிறேன். தனிகுடி யோசனை பண்ணது போதும். அக்கா, அக்கா, என்னக்காச்சு? ஒண்ணும் இல்ல, தலைவலிதான். இல்லக்கா, நீ எதையோ மறைக்கிற. உன்னை விடவா? அக்கா, அது சரி, பக்கத்துல நிக்கிறது யாரு? அதுக்கா, அது ஒண்ணு இல்ல, உனக்கு ஆறுதல் சொல்றதுக்காக துணைக்கு ஒருத்தர் அழைச்சிட்டு வந்திருக்காரு நினைக்கிறேன். ஆமாத்தா, ஆமாத்தா, ஆமா. இது என் ஃப்ரெண்டு. இப்ப ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லுங்க. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. இல்ல மச்சான், அப்படிதானே? அப்படிலாம் ஒண்ணும் இல்லத்தா. ஆமா, உன் பேர் என்ன? என் பேரு நந்தினி. நானும் அவரும். நீயும் இவனும்? வெக்கத்தை பாருங்களேன். அந்த பொண்ணு வெக்கத்தை விட இவர் படுற வெக்கத்தை பாரு. வீட்டுக்கு முதல் தடவையா வந்திருக்காங்க, குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்க. நீ தெரிஞ்சு சொல்றியா இல்ல தெரியாம தான் சொல்றியா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நாங்களே போய் எடுத்துக்கிறோம். என்னங்க இப்படி பாக்குறீங்க? இல்ல, இவங்க முன்ன பொண்ணு என்ன பார்த்ததே இல்ல. இருந்தாலும் என்ன பார்த்து எவ்வளவு அன்பா அண்ணன்னு கூப்பிடுறாங்க. என் பிரதரோட லவர் உங்களுக்கு சிஸ்டர் தானே? இப்படி ஒரு லாக்க போட்டுருங்க. சரி, இனிமே இங்க சரிப்பட்டு வராது. வா நந்தினி, போலாம். மச்சான், நான் பேசுறது கேட்டுட்டியா? நடந்துங்க மச்சான். மச்சான், ஏங்க அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? என்ன நடந்துச்சு சொல்லு. இந்த வழக்கில் இப்போது தீர்ப்பு வழங்கப்படுகிறது. குற்றம் சாட்டப்பட்டுள்ள மிஸ்டர் கண்ணபிரான், மிஸ்டர் கபாலி, மிஸ்டர் ஜம்புலிங்கம் ஆகிய மூவரும் கள்ளச்சாராயம் காய்ச்சினார்கள் என்றும் விபச்சார விடுதி நடத்தினார்கள் என்றும் அரசு தரப்பில் போதிய ஆதாரத்துடன் நிரூபிக்கப்படவில்லை. அது மட்டுமல்லாது இந்த மூவர் மீதும் மற்றொரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த 3 பேரும் சூதாட்ட கிளப் நடத்தினார்கள் என்று அரசு தரப்பில் கூறியிருக்கிறார்கள். ஆனால் அந்த கிளப்பை மூவரும் 5 வருடங்களுக்கு முன்பே சுந்தரம் என்பவருக்கு விற்றிருக்கிறார்கள்.
ஆகவே இந்த வழக்கு போலியாக தயாரிக்கப்பட்டது என்பது தெள்ளத் தெளிவாக விளங்குகிறது. ஒருவரை கைது செய்வதற்கு முன் அவருடைய பின்னணியை நாம் அலசி ஆராய வேண்டும். சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம்தான். அதே சமயம் இந்த வழக்கை பதிவு செய்த முன்னாள் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் ஜெயந்த் எஃப்ஐஆரில் கூறிய புகார்களை அவரோடு பணியாற்றிய கான்ஸ்டபிள்களே மறுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்வதோடு மட்டுமல்லாமல் குற்றம் சாட்டப்பட்ட இந்த மூவரையும் இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. இத்துடன் இந்த கோர்ட் கலைகிறது. ஜெயந்த் நன்றி துண்டியாடா துண்ணு நான் பாக்குறேன் துண்ணு நல்லா இருக்கேன்டா. ரோசமா கண்ணா ரோசமா ஆமா எங்களுக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுத்துருவேன், உள்ள தள்ளிடுவேன், அது பண்ணிடுவேன், இது பண்ணிடுவேன், மணி அடிக்க வச்சிருவேன் சொன்னியே, உன்னால முடிஞ்சா? முடியாது. மணி ஜெயந்த் மணி தபார் எல்லா குத்தத்தையும் நாங்க தான் செஞ்சோம். உன்னா நிரூபிக்க முடியுமா? நிரூபிக்க முடியாது கண்ணா, நிரூபிக்க முடியாது. அந்த குத்தத்தெல்லாம் நாங்க செய்யல அப்படின்னு நாங்க சொல்லல. நீ விசுவாசம் நினைக்கிறியே, சட்டம் அந்த ரிக்கார்ட் சொல்லுச்சு. அவங்க 2 பேரும் பேசினாங்களே, என்ன பேச விட்டியா? ஒண்ணு சொல்ற கிளியரா கேட்டுக்க. எங்களை யாரும் பகைச்சுக்கிட்டது கிடையாது. அப்படி மீறி பகைச்சுக்கிட்டாலும் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. மனசுலாயோ? ஆமா, இப்போ உனக்கு வேலை இல்லையே, என்ன பண்ண போற? ஏடா என்ன பண்ணலாம்? நீ ஒண்ணு பண்ணு, ஏன் விட்டு வேலைக்கு வந்து ஒரு வாட்ச்மேன் வேலை காலியா இருக்கு, யூனிஃபார்ம் செலவு மிச்சம் இல்ல. என்ன சிரிக்கிறீங்க? அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்புன்னு என் தலைவர் அன்னைக்கு சொன்னார். ஆனா இந்த சட்டம் கொடுத்த தண்டனையில இருந்து இன்னைக்கு தப்பிக்கலாம். இந்த ஜெயந்த் கொடுக்கிற தண்டனையில இருந்து உங்களால தப்பிக்க முடியாது. இன்னும் எண்ணி 10 நாளையில உங்களை எல்லாம் வேரோட நான் அழிக்கல. என் பேர் ஜெயந்த் இல்ல. டேய் ஜெயந்த், வாடா வா வா, சொன்ன கேட்க மாட்டேன். சொன்ன கேட்க மாட்டியா? எதுக்கு அவங்க கிட்ட போய் வம்பு சண்டைக்கு போயிட்டு இருக்க? நமக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? பாரதி, ஜட்மெண்ட் நமக்கு ஆப்போசிட்டா வந்துருச்சா? இனிமே நான் வக்கீல் தொழில் பாக்குறதா இல்ல. எப்ப ஒருத்த குற்றவாளின்னு தெரிஞ்சோ அவனுக்கு என்னால தண்டனை வாங்கி கொடுக்க முடியலையோ அப்பவே நான் தோத்துட்டேன். பாரதி, நான் உன்னை டாக்டருக்கு படிக்க சொன்னப்போ எங்க அப்பாவை கொன்னவங்கள நான் பழி வாங்கிய தீர்வன் சபதம் எடுத்திய. இப்ப அதெல்லாம் மறந்துட்டியா? ஒரு குற்றவாளி என்னைக்குமே திறமையாவே செயல்பட முடியாது. அவனுக்கே தெரியாம சில தடயங்களை அவன் விட்டு வச்சிருப்பான். நாம தான் அதை யூஸ் பண்ணிக்கிறோம். இல்லைங்க, அவங்களுக்கு எந்த தடயத்தை வச்சும் சாட்சி வச்சும் சட்டத்தால தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த சட்டத்தையே தன் சட்ட பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. பாரதி, என்னைக்கு ஒருத்தனை சட்டத்தால ஜெயிக்க முடியலையோ அவனை சாமர்த்தியத்தால ஜெயிக்கிறதா புத்திசாலித்தனம். நீ ஒண்ணும் கவலைப்படாத. என்னைக்காவது ஒரு நாள் நாம் அவனை நிச்சயமா ஜெயிப்போம். ஆரே கண்ணனா சொல்றா? ஆமா ஆமா ஆமாட்டா, நம்ம தானே ஜெயிச்சான். இது என்னது? நம்மள எதிர்த்து எவன் எந்த கேஸ்ல ஜெயிச்சிருக்கா இல்ல ஜெயிக்கதான் விட்டுருக்கோமா? நேடா நம்ம ஊர்ல வந்து நம்ம கிட்ட எவனாவது மோத முடியுமா? எத்தனை கொலை, எத்தனை கொள்ளை, எத்தனை விடு விடு. இதெல்லாம் நம்ம மேட்டர் நம்மளே பேசிக்க கூடாது. இதுல இந்த ஜெயந்த் என்னடா கட்ட
कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या என்னங்க என்னங்க இங்க பாருங்களேன், தொழிலதிபர் கபாலி மரணம்னு நியூஸ் வந்திருக்கு. தப்பு செய்யறவன் ஒவ்வொருத்தருடைய முடிவும் இப்படிதான் இருக்கும். சட்டத்திலேருந்து தன்னை காப்பாத்திக்கிட்டவங்க சாவிலேருந்து தன்னை காப்பாத்திக்க முடியலையே. எல்லாம் விதி இப்படிதான் நடக்கும். ம்.